Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025 ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயருக்கு பார்த்தோம்னா ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சப்ஜெக்டில் இருக்க முக்கியமான 10 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே 5th செமஸ்டரில் அரியராக இருக்கும். இப்போ வந்து 6th செமஸ்டர் படிப்பீங்க என்ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அரியர் பேப்பர் 5th வரும். இப்போ வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், இது R23 ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ கரண்ட் பேப்பராக எழுதிங்க. ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் வேறு பேப்பர், வேறு சிலபஸ். ஸோ ஜிடிஎஸ்க்கு நான் வேறு வீடியோ போடுறேன், அது வேறு சப்ஜெக்ட், இது வேறு சப்ஜெக்ட். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து திரும்ப வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே கொஸ்டினான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது R23 செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. உங்களுக்கு வந்து அடுத்து நான் வீடியோ கொடுக்குறேன். ரெண்டுமே வேறு சப்ஜெக்ட்டு, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணல. மெஷின் சப்ஜெக்ட் மட்டும்தான் மெர்ஜ் பண்ணாங்க, மெஷின்ஸ் 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் இயருக்கு ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி இருக்கும். இதுவே வந்து இப்போ ஃபைனல் இயர் எழுதுறீங்க பார்த்தீங்களா, என்ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்ச் கியர்னு சொல்லிட்டு இருக்கும் சப்ஜெக்ட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வேறு சிலபஸ், வேறு கொஷின் பேட்டர்ன். அதனால் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே கொஷின் சொல்லிட்டு நீங்கள் படிக்காதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேப்பர் வந்து 2வது பேப்பராக வரும். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 2 இந்த பேப்பர் இருக்கும். அந்த பேப்பருக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது எக்ஸாம் டேட்டும் உங்களுக்கு தெரியும் என்னைக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு கேப்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சப்ஜெக்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து 10 மார்க் கொஸ்டின்ஸ் தான், உங்களுக்கு 3 மார்க்கில் எதுவும் கிடையாது. ஸோ மெஷின்ஸ் 2க்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமான வீடியோஸ், மெஷின்ஸ் 2 சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெஷின்ஸ் 2ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளாஸ் நடத்தும்போது புரியாத கான்செப்ட் கூட அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்ட் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஆனால் பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஜிடிஎஸ்ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ரெஃபர் பண்ணுறது தான் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் முக்கியமான வீடியோஸ் எதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷன் வரும். 2வது யூனிட் ஃபுல்லாகவே வந்து ஏசி பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுற மாரி வரும். 3rd யூனிட் வந்து டிசி பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுற மாதிரியும் ஃபேக்ட் கண்ட்ரோல் டிவைசஸ் பற்றியும் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது 4th யூனிட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்சுலேட்டர், அண்டர்கிரவுண்ட் கேபிள் இதை பற்றி வரும். 5th யூனிட்டில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷனை பற்றி, சப்ஸ்டேஷன்ஸ் பற்றி வரும். ஸோ சப்ஸ்டேஷன் அதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு பற்றி வரும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். சும்மா கதை மாதிரி அதனால டயக்ராம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டயக்ராம் தான் இந்த சப்ஜெக்ட்டில் போட்டு பார்க்கணும். மெஷின்ஸ் 2வும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த ஜிடிடி இந்த சப்ஜெக்ட்டும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ரெண்டுத்துக்குமே பாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டயக்ராம் போடுற திறமை இருந்தால் ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகலாம். டயக்ராமுக்கு கன்ஃபார்மாக 5 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. அதுக்கப்புறம் அதில் இருக்க பார்ட்ஸ் என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை எழுதுறதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 3 பேஜ் இல்லைனா 4 பேஜ் வர மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸாமில் வந்து எழுதும்போது டைம் பத்தாது கண்டிப்பாக. இது ஒரு தேரி பேப்பர் இல்லை, இது ஒரு இதுதான் தேரி பேப்பர். டயக்ராம் அதிகமாக வரதால் உங்களுக்கு டெரிவேஷன் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்காது, கேட்க மாட்டாங்க. அப்படி வந்தால் ஒரு ப்ராப்ளம், ஒரு டெரிவேஷன் ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும்தான் வரும், இல்லை செகண்ட் யூனிட்டில் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா படிச்சுக்கோங்க, இல்லைனா வேணால் விட்டுருங்க. அதனால் டைம் சுத்தமாக பத்தாது. ஏற்கனவே நான் மெஷின்ஸ் 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மார்க்கு நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 18 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சா தான் 10 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். ஸோ சென்டம் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு நல்ல மார்க்கு வந்து பூஸ்டப் பண்ணணும், இல்லை இன்ஜினியரிங் படிக்க ஆசைன்னா சொல்லிட்டா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நல்லா படித்து நல்ல பர்சன்டேஜ் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஃப்ரீயாக வந்து சீட்டு கிடைக்கும் இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். அதனால் நீங்கள் இப்போலேருந்து எஃபோர்ட் போடுங்க, கொஞ்சமாக எஃபோர்ட் போட்டால் தான் வந்து நம்ம போக முடியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் வந்து பார்ட் ஏ, 2வது கொஸ்டின் வந்து பார்ட் பி. ஸோ உங்களுக்கு 4 கொஸ்டின் கொடுத்துட்டு எனி 2 எதை சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ இதுங்க. ஃபஸ்ட்டு மேலே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணியை வச்சு எப்படி நம்ம எலக்ட்ரிக் பவர் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இப்படியும் கேட்கலாம், இல்லைனா வந்து பம்ப்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு கேட்டாலும் கேட்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும்.
அதில் பம்ப்டு ஸ்டோரேஜ் சொல்லும்போது ப்ரெஷரை வந்து யூஸ் பண்ணி அதுலேருந்து டர்பைனை சுற்ற வைக்கிறாங்கன்ற மாதிரி கான்செப்ட். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தோம்னா இந்த பவர் பிளான்ட் எல்லாமே டர்பைனை யூஸ் பண்ணுறாங்க. டர்பைனை ரொட்டேட் பண்ண வச்சு அதை கூட கப்புள் பண்ணியிருக்க ஆல்டர்னேட்டர் ரன் பண்ண வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டாக படிச்சுக்கோங்க. அதுதான் ஈஸியான கொஸ்டினும் கூட. அடுத்து பார்த்தோம்னா தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் ஏன் கேட்கறதுலனா அதோட டயக்ராம் பெருசாக இருக்கிறதுல இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் தெர்மல் பவர் பிளான்ட்டே கேட்கறதில்ல. ஸோ லாஸ்ட் டைம் கூட டீசல் பவர் பிளான்ட்லாம் கேட்டாங்க. அது ஒரு அரியர் எக்ஸாம்ன்றதால அப்படி தான் கேட்பாங்க. ஸோ ரெகுலர் எக்ஸாம்ன்றதால கண்டிப்பாக உங்களுக்கு ஹைட்ரோ பவர் பிளான்ட் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைட்ரோ பவர் பிளான்ட் பார்த்துக்கோங்க, தெர்மல் பவர் பிளான்ட் ரெண்டும் பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் வந்து எதனா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கேஸ் பவர் பிளான்ட்டு, டீசல் பவர் பிளான்ட்டு. ஸோ உங்களுக்கு சட்டம் ட்ரை பண்ணுறது தான் ஆல்ரெடி படிச்சிங்கன்னா ஒரு முறை பார்த்துக்கோங்க. இல்லை என்னால் படிக்க முடியாதுன்னு சொன்னால் ஹைட்ரோவும் தெர்மலும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும். அதில் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா 3வது கொஸ்டின் சோலார் வோல்டேஜ் ஃபோட்டோ வோல்டிக் பவர் சிஸ்டம். சோலார் பவர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இல்லைனா சோலார் ஃபோட்டோ வோல்டிக் பவர் சிஸ்டம் பவர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி அதில் 3 டைப்பான அந்த சோலார் பேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். விண்டு பவர் பிளான்ட்டு. ஸோ இந்த விண்ட் பவர் பிளான்ட் லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து கேட்க வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் கேட்டது வேறு ஸ்கீம், இப்போ வந்து புது ஸ்கீம் ஸ்கீமில் கேட்குறதால இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் என்ன கேட்டாங்க சொல்கிறேன். மேலே பார்ட்டியில் டீசல் பவர் பிளான்ட் கேட்டாங்க, கீழே பார்ட் பியில் வந்து விண்டு பவர் பிளான்ட் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஹைட்ரோ பவர் பிளான்ட் கேட்பாங்க. தெர்மல் ரெண்டுலேருந்து ஒன்று பாருங்கள். சோலார் படிச்சுக்கோங்க, விண்டு படிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கொடுத்து ஒன்று கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் 2 ஹவர். ஸோ இதுக்கு 4த்துக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குப்பா, அதை பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ விண்டு பவர் பிளான்ட்டும் பார்க்கும்போது அதுக்குள்ளே பார்த்தோம்னா நாசில் இருக்கும், யாவிங், அப்புறம் டர்பைன். அந்த டர்பைனுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா சிங்க்ரனைசிங் ஜென்ரேட்டர் இருக்கும், அந்த கியர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து காற்று டைரெக்ஷனில் வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ அது போல் கான்செப்ட் இருக்கும். ஃபோட்டோவோல்டிக் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு டிசி பவரை வந்து ஏசி பவராக மாற்றுறாங்க ஃபோட்டோவோல்டிக் எஃபெக்டால். அதில் பார்த்தோம்னா நம்ம என்ன செமிகண்டக்டிவ் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அதை பார்த்துக்கோங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டு சொல்ல வேணாம். ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். எக்கனாமிசர், கண்டென்சர், பாய்லர், ஆஷ் ஹேண்ட்லிங் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு அது சொன்னால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்குறதா வீடியோவை ரெஃபர் பண்ணிங்க. ஃபஸ்ட் நம்ம சேனலில் வீடியோ இருக்கா, அதை ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டயக்ராமாக பார்த்துக்குங்க. டயக்ராமும் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றதெல்லாம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு டயக்ராம் மேட்ச்னாலே ஒரு 4 to 5 மார்க் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ அடுத்தது செகண்ட் யூனிட் பார்ப்போம். செகண்ட் யூனிட்லேயே நான் வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக வந்து 2 கொஸ்டின் வந்துடும். அப்படி வரலனாலும் அது என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா டிபிக்கல் லேஅவுட் ஆஃப் ஏசி பவர் சப்ளை. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபீடர் இருக்காங்க. நடுவில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் இருக்க அதுக்கப்புறம் இருக்க ஸ்டேஜில் மட்டும்தான் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு பவர் எப்படி வருதுன்றது தான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் வரும். ரொம்ப ஈஸி. நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் லைன் சப்போர்ட்டர்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் கூட. ஒரு 4 டைப் வந்து சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம கம்பம் தான், நம்ம வீட்டுக்குள்ள கரண்ட் வருது பார்த்தீங்களா, கரண்ட் ஒயரை நிறுத்தி வைக்கிறதுக்கு கம்பம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கம்பம் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் 4 டைப் இருக்குது. சரி, உட்டன் போல், அப்புறம் பார்த்தோம்னா உட்டன் போல், ஆர்சிசி போல், ஸ்டீல் போல், ஸ்டீல் டவர், லேச்சட் ஸ்டீல் டவர்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்கும். ஸோ அந்த நம்ம யூஸ் பண்ணுற கண்டக்டரோட போகிற பவரை பொறுத்தும் அதோட டிஸ்டன்ஸும் பொறுத்தும் இதெல்லாம் வந்து மாறும். உட்டன் போலாக இருந்தால் அதில் போகிற அந்த கண்டக்டரில் போகிற கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே ஸ்டீல் டவர்லாம் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அது வந்து நீங்கள் டயக்ராம் போட்டு ஒரு 4 பாயிண்ட் எதுனா போதும், கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் கூட. அதில் என்னென்ன டைப்ஸ் கண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஒரு இடத்துலேருந்து பவர் இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது நடுவில் வந்து அந்த மீடியமாக நம்ம வந்து கண்டக்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த கண்டக்டரில் என்ன டைப் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதுவும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்குங்க. ஒரு 4 டைப் கண்டக்டர் வரும்னு நினைக்கிறேன். காப்பர் கண்டக்டர், அலுமினியம் கண்டக்டர், அலுமினியம் ரெயின்ஃபோர்ஸ்டு வித் ஸ்டீல் அது ஒன்று இருக்கும், அப்புறம் ஸ்டீல் கண்டக்டர் இருக்கும், லாஸ்ட்டாக வந்து கேட்மியம் காப்பர் இருக்கும். ஸோ அலுமினியம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, காப்பர் ஒயர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அதில் அலுமினியம்லாம் இன்டோரில் யூஸ் பண்ணுவாங்க, காப்பர் ஒயரை வந்து இன்டோரில் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்மிஷன் லைன் பர்பஸ்க்காக வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. கேட்மியம் காப்பர்னால் நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜர் அது.
ஸோ இந்த லைனை இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கு ஸ்டே கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏசிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் ஒவ்வொரு பர்பஸுக்காக இந்த ஒவ்வொரு கண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறது தான் இந்த தேர்ட் கொஸ்டினோட கான்செப்ட். அதுவும் கதை மாதிரி தான் இருக்கும், வெறும் தெரி தான் நினைக்கிறேன், அதில் டயக்ராமே கிடையாது அந்த கொஸ்டினில். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் போல்ஸ் இருக்கும், அந்த போல்ஸ் என்ன வேலை செய்யுதுன்னு எழுதுங்க. அப்புறம் கண்டக்டர் என்ன டைப் கண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அதை பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் இன்சுலேட்டர் என்ன டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் சர்ஜ் அரெஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சர்ஜ் அரெஸ்டர் என்ன பண்ணுது, வோல்டேஜ் ரெகுலேட்டர் அது என்ன பண்ணுது, ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு சும்மா இதுவும் வந்து தேரி கொஸ்டினாக தான் இருக்கும். இது வந்து இந்த ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டார்டிங்லாம் ஒரு 2018 அந்த ரேஞ்செல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக கேட்பாங்க இந்த கொஸ்டினை. இப்போ தான் அவங்க கேட்குறதில்ல. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 4 கொஸ்டினுமே உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். கன்ஃபார்மாக செகண்ட் யூனிட்லேருந்து நம்ம வந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். சரி, 2 கொஸ்டின் அட்டன் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக பாஸ் ஆக முடியும். ஸோ அதனால இந்த செகண்ட் யூனிட் ரொம்ப கிளியராக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் நீங்கள் கிளியராக இருந்தாலே 4 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே சப்ஜெக்ட்டில் பாஸு. ஸோ பாஸ் ஆகிறதுக்காக மட்டும் சொல்லலை, பாஸ் ஆகி நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ இதெல்லாம் சொல்கிறேன், எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து அவங்க எக்ஸ்ட்ரா எதனா கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க இந்த சேக் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சேக்னா என்ன, சேக் ப்ராப்ளம் பற்றி, சேக் டெரிவேஷன் அதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இல்லை நான் படிக்கவே ஆரம்பிக்கலாம் வேணாம், இதுக்கப்புறம்லாம் படிக்க வேணாம். ஸோ இதுவே போதுமானது செகண்ட் யூனிட்டுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டு. இந்த தேர்ட் யூனிட்டோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ரெண்டாவது யூனிட் பார்த்தோம்னா ஏசி பவரை வந்து எப்படி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றது. இது வந்து டிசி பவரை எப்படி வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றது தான் இந்த தேர்ட் யூனிட்டோட மொத்த கான்செப்டே பார்ட் ஏல. இதுவே பார்ட் பியில் பார்த்தோம்னா ஃபேக்ட் கண்ட்ரோல் டிவைஸ்னு இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் பற்றி இருக்கும். அதை நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இருக்க அந்த 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு ஏ கொஸ்டின் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்ட் பி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பார்ட் ஏல பார்த்தோம்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 3த்துலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். ஸோ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா நம்ம HVDC கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த முறை லே அவுட் ஆஃப் HVDC, அதாவது HVDCனா வந்து ஹை வோல்டேஜ் DC கரண்ட்டு தான் HVDCன்னு சொல்லுவாங்க. லே அவுட் ஆஃப் HVDC டிரான்ஸ்மிஷன், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சென்டிங் ஸ்டேஷன்லேருந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு எப்படி பவர் போகுது, நடுவில் வந்து ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்மிஷன் லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி எழுதுறது ஒவ்வொரு டயக்ராமை போட்டு ஒவ்வொரு பிளாக் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் டிசி லிங்க் கான்ஃபிகரேஷன். இதில் ஒரு 3 டைப் கான்ஃபிகரேஷன் வரும்னு நினைக்கிறேன். மோனோபோலார், பைபோலார், ஹோமோபோலார்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் வரும். 3 டைப்ஸுக்கும் 3 டயக்ராம் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். டயக்ராம் மட்டும் கேட்டால் நீங்கள் அடுத்த தேரியை வந்து ஒரு 3 பாயிண்ட் எதிராலே ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு HVDC கன்வெர்ட்டர் ஸ்டேஷன். இது லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு கம்மி. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம புக்கில் வந்து இதுக்கு தேரி கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் HVDC கன்வெர்ட்டர் ஸ்டேஷனில் வந்து ஏசி பவரை எப்படி டிசி பவராக மாற்றுறாங்கன்றது தான் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 12 பல்ஸ் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏற்படுற ஹார்மோனிக்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லிட்டேன், ஃபில்டர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போல் யூஸ் பண்ணி அந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் உருவாகிற ஏசி பவரை வந்து டிசி பவராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்றது தான் இதோட கான்செப்ட் இந்த HVDC கன்வெர்ட்டர் ஸ்டேஷனுக்கு. இந்த 3 கொஸ்டினுக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, GTSன்ற பிளேலிஸ்ட்டில். டைம் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டயக்ராம் போட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் டயக்ராம் வந்து ஒர்க் பண்ணிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபேக்ட் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம் அதை. ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க டைப்ஸ் தான் இது. SVCனா என்ன, ஸ்டேட்காம்னா என்ன, UPFCனா என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து தனித்தனியாக ஒரு 10 மார்க் கொஸ்டின் அது. ஸோ SVCனா ஸ்டாட்டிக் வேர் காம்பன்சேட்டர், இதில் வந்து ஸ்டேட்காம், UPSC. இதில் 3த்தில் நீங்கள் இந்த ஸ்டேட்காம் படிச்சுக்கோங்க. ஸோ SVC, ஸ்டேட்காம். கண்டிப்பாக வந்து ஸ்டேட்காம் வந்து எப்பயுமே கேட்டே இருப்பாங்க, இல்லை SVS அதையும் கேட்டே இருப்பாங்க. UPFCயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் 3த்தில் எதுனா ஒரு கொஷின் படித்தா அந்த கொஷின் கன்ஃபார்மாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸ்டாட்காம் பார்த்துக்கோங்க, இல்லை SVS எதுனா 2 பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அது இப்போ கான்செப்ட் தான் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை. கான்செப்ட் என்னென்னா வர பவரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரோல் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி பவரை வந்து ஏசி பவர் தான், டிசி பவர் கிடையாது. அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். இதுக்கு நான் வந்து வீடியோ கொடுக்கல. ஸோ எனக்கு டைம் இருந்தால் நான் வந்து இந்த 3த்துக்குமே வீடியோ கொடுத்துட்றேன். அதை நீங்கள் வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அதிலேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 4th யூனிட். இந்த 4th யூனிட்டில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பின்னு பிரிச்சிடலாம். பார்ட் ஏல வந்து பார்த்தோம்னா
ஓவர் ஹெட் லைனை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் யூஸ் பண்ணுற இன்சுலேட்டரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சுலேட்டருக்கு வந்து என்னென்ன நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், அந்த இன்சுலேட்டர் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அந்த இன்சுலேட்டரில் என்ன ப்ராப்ளம் உருவாகும்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் மாரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் பற்றி வந்துடும். ஸோ அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 3 கொஷின் இருக்குது. அந்த 3 கொஷினில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. அதே போல் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் இந்த கொஷின் வந்து லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஈஸியாக தான் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இன்சுலேட்டர் கொஷின் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த கொஷின்லேயே ஸ்ட்ராங்காக இருங்க. 5 டைப் இன்சுலேட்டரில் எனி 3 எதை சொல்லுவாங்க, இல்லை அவங்களே ஸ்பெசிஃபைட் பண்ணி கொடுத்து எதை சொல்லுவாங்க. ஸோ இன்சுலேட்டர்னு சொல்லும்போது அதில் பின் டைப் இன்சுலேட்டர், சஸ்பென்சர் டைப் இன்சுலேட்டர், ஸ்டே டைப் இன்சுலேட்டர், சைக்கிள் டைப் இன்சுலேட்டர், ஸ்டே டைப் இன்சுலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் இன்சுலேட்டர் இருக்குது. நீங்கள் அதை டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கான்செப்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 கோர் யூஜி கேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் பாது. ஸோ ஈஸியான கொஷினும் கூட. ஸோ ஒரு கேபிள் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் கேபிள் இருக்குது. அதை எதுக்காக நம்ம அண்டர் கேபிள் யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த பிளாக் டயக்ராம், அந்த கேபிளோட டயக்ராமை போட்டு அதில் இருக்க பார்ட்ஸ் வந்து என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி இதுதான். சென்டரில் பார்த்தோம்னா கோர் இருக்கும். கோருக்கு வெளியில் பார்த்தோம்னா அந்த பேப்பர் இன்சுலேஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஆர்மரிங் இருக்கும், சர்விங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு மேலே அந்த கண்டக்டரை சுற்றி அந்த சென்டர் கண்டக்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயரை பற்றி வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் கூட, ரொம்ப முக்கியமான கொஷின் கூட. இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைனா வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேபிள்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன போல் வந்து பார்த்தோம்னா இந்த கொஷின் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. ஸோ அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு பெல்ட் கேபிள், ப்ரெஷர் கேபிள், அப்புறம் வந்து ஹெச்எல் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த கொஷின் தான் அது. அடுத்து லேயிங் கொஷின். ஸோ கேபிளை வந்து என்ன டைப்பை யூஸ் பண்ணி பூமிக்குள்ளே புதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் இந்த கொஷின். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டைரக்ட் லேயிங், சாலிட் லேயிங், ட்ராயிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு 3 டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேபிளை வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கிறோம். அதுக்கு வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் சொல்கிறது தான் லேயிங் ஆஃப் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 கொஷின்ஸுமே நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 கோர் யூஜி கேபிள் அந்த கொஷினும், லேயிங் கொஷின் பார்த்துக்கோங்க, இன்சுலேட்டர் கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ 2 ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு பார்ட் ஏலே இந்த இன்சுலேட்டர் ஸ்ட்ராங்காக இருங்க. பார்ட் பியில் பார்த்தோம்னா 3 கோர் யூஜி கேபிளும் லேயிங் படிச்சுக்கோங்க. 2 1 வரும், மேலே 1 2 அட்டன் பண்ணிடலாம். 4th யூனிட் ஓவர். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா 5th யூனிட். இந்த 5th யூனிட்டுக்கு நம்ம சேனலில் வீடியோ பார்த்தோம்னா GTS 5th யூனிட்டில் இருக்காது, GTSல இருக்காது. இந்த யூனிட்டுக்கு மட்டும் நம்ம வீடியோ வந்து பார்த்தோம்னா டிஎன்டியூன்னு ஒரு சப்ஜெக்ட் பிளேலிஸ்ட் இருக்கும். டிஎன்டியூன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூனிட்லேயே இருக்கும். சரி, டிஎன்டியூவில் பார்த்தோம்னா இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். இல்லைனா இங்கே வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி டைப் பண்ணி இன் தமிழ்னு சொல்லிட்டு அடித்தாலே நம்ம வீடியோ வந்துடும். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது, இது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா இதில் முக்கியமான கொஷின் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2வது கொஷினான டைப்ஸ் ஆஃப் பஸ் பார் கொஷின். இதை தான் ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பஸ் பார் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிங்கிள் பஸ் பார், 2வது வந்து டபுள் பஸ் பார், 3வது வந்து ரிங் மெயின் பஸ் பார்னு சொல்லிட்டு 3 டைப் பஸ் பாரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். அதை பற்றி எழுதுறது அவங்க வந்து எனி 2 கூட எழுதலாம். நீங்கள் வந்து 3த்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டேஷன். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின், ஒரு தேரி கொஷின். இது டயக்ராமே வரும். ஸோ பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி சப்ஸ்டேஷன், கன்வெர்ட்டிங் சப்ஸ்டேஷன், சுவிட்ச்டு சப்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப் வரும்னு நினைக்கிறேன். தென் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனோட பொறுத்து வந்து அதை வந்து பிரிப்பாங்க. ஸோ அண்டர் கிரவுண்டு சப்ஸ்டேஷன், அவுட்டோர் சப்ஸ்டேஷன், இன்டோர் சப்ஸ்டேஷன் சொல்லிட்டு 3 டைப் இருப்பாங்க. அதை பற்றி அதில் மாரி தான் இருக்கும். இதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. தேரி கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ மேலே இருக்க வந்து 2 கொஷின் ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. கீழே இருக்க இந்த லேஅவுட் ஆஃப் 110 kV to 11 kV இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு கொஷின் இருக்குது. 11 kVயில் வந்து 440 வோல்டேஜை எப்படி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கொஷின். அந்த கொஷினையும் பார்த்துக்கோங்க. 2த்துலேருந்து ஒரு கொஷின் சிங்கிள் லைன் டயக்ராமில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய கொஷின் இந்த சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட். சப்ஸ்டேஷனுக்குள்ளே என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஷின். இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சப்ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இன்சுலேட்டர், கண்டக்டர், ஸோ இதை பற்றி அதில் மாரி தான் வரும். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் கூட. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து இப்போயே வீடியோ வந்து ஒரு 18 நிமிஷம் கழிச்சு போயிடுச்சு. ஸோ ஜிடிஎஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிற சப்ஜெக்ட். ஸோ செலக்டிவாக நீங்கள் 5 யூனிட்டில் எடுத்து 5 யூனிட்டுக்கும் ஒரு கொஷின் படித்தா கூட நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ 3 கொஷின் 4 கொஷின் நீங்கள் கரெக்டாக எதனாலே ஒரு 8 மார்க் போட்டால் கூட உங்களுக்கு பார்டர் கிட்ட வந்தது மார்க்கு. ஸோ ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிடுங்க, ஆல் கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். கிளாஸ் குரூப் இருந்தால் கிளாஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த கொஷின் வந்தது எது வரலன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஸோ அடுத்ததாக இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்குங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து திரும்ப நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அடுத்து தேர்ட் இயர் போகும்பொழுதும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.